ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 16 க்ஷத்ரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் 34. சாஹோவாச்ச மதுச்சந்தாக சார்தம் பஞ்சாசதா ததக யன்னோ பவான் சஞ்சானீதே தஸ்மிம்ஸ் திஷ்டாமகே வயம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். சாக விஸ்வாமித்திரரின் மகன்களில் நடுவரானவன். ஹ உண்மையில். உவாச்ச கூறினார். மதுச்சந்த சார்தம் உடன் பஞ்சாச்சதா மதுச்சந்தர்கள் எனப்படும் இரண்டாவது 50 மகன்கள். ததக முதல் 50 பேர்கள் இவ்வாறு சபிக்கப்பட்ட பின் எதை ந எங்களிடம் பவான் தந்தையே சஞ்சானீதே உங்கள் விருப்பப்படியே தஸ்மின் அவ்வாறே திஷ்டாமகே இருப்போம் வயம் நாங்கள் எல்லோரும். டிரான்ஸ்லேஷன். மூத்த மதுச்சந்தர்கள் சபிக்கப்பட்ட போது இளையவர்களான 50 பேரும் மதுச்சந்தசும் தங்கள் தந்தையிடம், அதாவது விஸ்வாமித்திரரிடம் சென்று, தந்தையே உங்கள் ஏற்பாடு எதுவானாலும் அதற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்று கூறினார்கள். பதம் 35. ஜேஷ்டம் மந்திர திருஷம் சக்ருஸ் த்வாம் அன்வஞ்சோ வயம் ஸ்மஹி விஸ்வாமித்ரஹ சுதான் ஆக வீரவந்தோ பவிஷ்யத ஏமானம் மே அனுக்ரஹ்ணந்தோ வீரவந்தம் அகர்த்த மாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஜேஷ்டம் மூத்தவர், மந்திர திருஷம் மந்திரங்களை அறிந்தவரான, சக்ரு அவர்கள் ஏற்றுக்கொண்டனர், துவம் நீங்கள், அன்வஞ்ச ஏற்க சம்மதித்தீர்கள், வயம் நாங்கள், ஸ்ம உண்மையாகவே, ஹி நிச்சயமாக, விஸ்வாமித்திரர் சுதான் கீழ்ப்படிந்த மகன்களிடம், ஆக கூறினார், வீரவந்த மகன்களுக்கு தந்தைகளாக, பவிஷ்யத எதிர்காலத்தில் ஆவீர்கள், மானம் மேன்மையை, மே எனது, அனுகிரகணந்த ஏற்றீர்கள், வீரவந்தம் நல்ல மகன்களுக்கு தந்தைகளாக, அகர்த்த நீங்கள் செய்திருக்கிறீர்கள், மாம் என்னை. டிரான்ஸ்லேஷன். இவ்வாறாக சுனக்ஷேபனை தங்களது மூத்த சகோதரனாக ஏற்றுக்கொண்ட இளைய மதுச்சந்தர்கள், உங்களுடைய உத்தரவுகளை நாங்கள் பின்பற்றுவோம் என்று தந்தையிடம் கூறினார்கள். பிறகு விஸ்வாமித்திரர் தன் கீழ்ப்படிந்த மகன்களிடம் கூறினார், நீங்கள் சுனக்ஷேபனை உங்களுடைய மூத்த சகோதரனாக ஏற்றுக்கொண்டதால் நான் மிகவும் திருப்தியடைகிறேன். என்னுடைய உத்தரவை ஏற்றதன் மூலம் தகுதியுள்ள மகன்களுக்கு என்னை நீங்கள் தந்தையாக்கினீர்கள். எனவே நீங்களும் மகன்களுக்கு தந்தைகள் ஆக வேண்டுமென்று நான் ஆசீர்வதிக்கிறேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். விஸ்வாமித்திரரின் 101 மகன்களில் பாதி பேர் அவருடைய கட்டளைப்படி சுனக்ஷேபனை மூத்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மறுபாதி மகன்கள் அவரது கட்டளையை அப்படியே ஏற்றார்கள். எனவே கீழ்ப்படிந்த மகன்களுக்கு தந்தைகளாகும்படி தந்தையான விஸ்வாமித்திரர் ஆசீர்வதித்தார். இல்லையென்றால் அவர்களும் புத்திர பாக்கியமற்ற மிலேச்சர்கள் ஆகும்படி தந்தையால் சபிக்கப்பட்டிருப்பார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 16 க்ஷத்ரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 34, 35 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல். ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. குருதேவ் கி ஜெய்.